வணக்கம். இப்போ பேஸ் ஃபெயிலியர் ரிலே வச்சு பசர் அலாரம் வயரிங் கனெக்ஷன் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையானது ஒரு கான்டாக்டர் ஒன்று எடுத்திருக்கேன், ஒரு பேஸ் ஃபெயிலியர் ரிலே ஒன்று எடுத்திருக்கேன், ஒரு 230 வோல்ட் ரிலே ஒன்று எடுத்திருக்கேன், 230 வோல்ட் ஒரு பசர் எடுத்திருக்கேன், செலக்ட் சுவிட்ச் ஒன்று எடுத்திருக்கேன். கான்டாக்டர் ஆன் பண்ணுறதுக்கு ஆஃப் பண்ணுறதுக்காக. இதை வச்சு பேஸ் ஃபெயிலியர் பசர் அலாரம் வயரிங் டயக்ராம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கான்டாக்டருக்கு A2ல நியூட்ரல் கனெக்ட் பண்ணிக்கலாம். கான்டாக்டர்ல இருந்து ஒரு A2ல இருந்து ஒரு வயர் எடுத்துட்டு பிரேக்கரோட அவுட்ல நியூட்ரல் கனெக்ட் பண்ணிக்கிறேன். பிரேக்கரோட அவுட்ல நான் நியூட்ரல் கனெக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்ததா பேஸ் ஃபெயிலியர் ரிலேக்கு நம்ம நியூட்ரல் கனெக்ட் பண்ணிக்கலாம். அதை பேஸ் ஃபெயிலியர்ல இருந்து பேஸ் ஃபெயிலியர் இருந்து ஒரு வயர் எடுத்து பேஸ் ஃபெயிலியர் இருந்து ஒரு வயர் எடுத்து நியூட்ரலோட எம்சிபியில் நான் அவுட்ல கனெக்ட் பண்ணிக்கிறேன். இது நியூட்ரலு. அடுத்ததா பேஸ் ஃபெயிலியர் ரிலேவோட L1ல இருந்து ஒரு வயர் எடுத்துட்டு L1ல இருந்து ஒரு வயர் எடுத்துட்டு பிரேக்கரோட ரெட் பேஸ்ல கனெக்ட் பண்ணிக்கிங்க. பிரேக்கரோட ரெட் பேஸ். அடுத்ததா L2ல இருந்து ஒரு வயர் எடுத்துட்டு பேஸ் ஃபெயிலியர் ரிலேவோட L2ல இருந்து ஒரு வயர் எடுத்துட்டு பிரேக்கரோட எல்லோ பேஸ்ல கனெக்ட் பண்ணிக்கிங்க. எல்லோ பேஸ்ல கனெக்ட் பண்ணிக்கிங்க. அடுத்ததா பேஸ் ஃபெயிலியர் ரிலேவோட L3ல இருந்து ஒரு வயர் எடுத்துட்டு பேஸ் ஃபெயிலியர் ரிலேவோட L3ல இருந்து ஒரு வயர் எடுத்துட்டு L3ல இருந்து ஒரு வயர் எடுத்துட்டு பிரேக்கரோட ப்ளூ பேஸ்ல கனெக்ட் பண்ணிக்கிங்க. இப்போ பவர் ஒயரிங் எல்லாம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ கண்ட்ரோல் ஒயரிங் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு பிரேக்கர்ல இருந்து இன்புட்ல இருந்து ஒரு பேஸ் எடுத்துட்டு பேஸ் ஃபெயிலியர் ரிலேவோட காமன்ல கனெக்ட் பண்ணிக்கிங்க. நம்பர் 11 காமனு. நம்பர் 11ல காமன்ல ஒரு பேஸ் கனெக்ட் பண்ணிக்கிங்க. பேஸ் ஃபெயிலியர் ரிலேவோட நம்பர் 11ல காமன்ல கனெக்ட் பண்ணிக்கிங்க. அடுத்ததா நம்பர் 14ல இருந்து NOல இருந்து ஒரு வயர் எடுத்துட்டு பேஸ் ஃபெயிலியர் ரிலேவோட NOல இருந்து ஒரு வயர் எடுத்துட்டு செலக்ட் சுவிட்சுக்கு இன்புட்ல கனெக்ட் பண்ணிக்கிங்க. செலக்ட் சுவிட்ச் இன்புட்ல கனெக்ட் பண்ணிட்டு செலக்ட் சுவிட்சோட அவுட்ல இருந்து ஒரு வயர் எடுத்துட்டு செலக்ட் சுவிட்சோட அவுட்ல இருந்து ஒரு வயர் எடுத்துட்டு கான்டாக்டரோட A1ல கனெக்ட் பண்ணிக்கிங்க. கான்டாக்டரோட A1ல கனெக்ட் பண்ணிக்கிங்க. அடுத்ததா NCல இருந்து ஒரு வயர் எடுத்துட்டு பேஸ் ஃபெயிலியர் ரிலேவோட பேஸ் ஃபெயிலியர் ரிலேவோட NCல இருந்து ஒரு வயர் எடுத்துட்டு புஷ் பட்டனுக்கு இந்த புஷ் பட்டன் எதுக்குன்னா அலாரம் வந்துச்சுன்னா ரீசெட் பண்றதுக்கு. பேஸ் ஃபெயிலியர் ரிலேவோட NCல இருந்து ஒரு வயர் எடுத்துட்டு பேஸ் ஃபெயிலியர் ரிலேவோட NCல இருந்து ஒரு வயர் எடுத்துட்டு புஷ் பட்டனுக்கு இன்புட்ல கனெக்ட் பண்ணிக்கிங்க. அதோட அவுட்ல இருந்து ஒரு வயர் எடுத்துட்டு புஷ் பட்டனோட அவுட்ல இருந்து ஒரு வயர் எடுத்துட்டு ரிலேவோட A1ல கனெக்ட் பண்ணிக்கிங்க. அடுத்ததா ரிலேவோட A1ல இருந்து ஒரு வயர் எடுத்துட்டு ரிலேவோட NOல கனெக்ட் பண்ணிக்கிங்க. இது ரிலே ஹோல்டிங் பண்றதுக்காக ரிலேவோட NOல கனெக்ட் பண்ணிக்கிங்க. அடுத்ததா ரிலேவோட காமன்ல இருந்து ஒரு வயர் எடுத்துட்டு ரிலேவோட காமன்ல இருந்து ஒரு வயர் எடுத்துட்டு
ரிலே ரிலேவோட காமன்ல இருந்து ஒரு வயர் எடுத்து வந்து NO புஷ் பட்டனுக்கு இன்புட்ல கனெக்ட் பண்ணிக்கிங்க. இது வந்து ரிலே வந்து ஹோல்டிங் பண்ணுறதுக்கு இந்த பசருக்கு வந்து சிக்னல் போகிறதுக்காக. ஏன்னா காமன் வழியாக வந்து NC வழியாக வந்து சிக்னல் வந்து பசருக்கு போகும், அதுக்காக அந்த வயரிங் இது. அடுத்ததா வந்து ரிலேவோட NCல இருந்து ஒரு வயர் எடுத்து வந்து ரிலேவோட NCல இருந்து ஒரு வயர் எடுத்து வந்து ரிலேவோட NCல இருந்து ஒரு வயர் எடுத்து வந்து பசருக்கு வந்து பேஸ் கனெக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்ததா வந்து பசருக்கு வந்து ஒரு நியூட்ரல் கனெக்ட் பண்ணணும். அதை வந்து பசர்ல இருந்து ஒரு நியூட்ரல் எடுத்து வந்து நியூட்ரலோட பிரேக்கர்ல வந்து நான் நியூட்ரல் கனெக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து வயரிங் எல்லாம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ ஆன் பண்ணி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். நான் பிரேக்கர் ஆன் பண்ணிக்கிறேன். நான் வந்து இப்போ வந்து பிரேக்கர் ஆன் பண்ணியாச்சு. பேஸ் பிளேயர் ரிலே வந்து எல்லாம் லைட்டு ஒர்க் ஆகுது. ரிலே வந்து நார்மலாக இருக்குது. இப்போ வந்து செலக்ட் சுவிட்ச் ஆன் பண்ணிக்கிறேன். மோட்ரு வந்து ஒர்க் ஆகுது. இப்போ வந்து பேஸ் பிளேயர் ரிலே வந்து நான் ஏதாவது ஒரு பேஸை வந்து நான் கட் பண்ணிக்கிறேன். பசர் அடிக்குது. திரும்பி நான் ரீசெட் பண்ணிக்கிறேன். ஒர்க் ஆகுது. திரும்பி நான் மூணாவது ப்ளூ பேஸை வந்து கட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. இந்த வயரிங் உங்களுக்கு புரியலன்னா நான் லிங்க்ல வந்து டிராயிங் கொடுக்குறேன், வேணா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ.